நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியிலே பிலிப்பு என்கிற தேவனுடைய மனிதன் புறஜாதிகள் மத்தியிலே செய்கிற ஊழியத்தை குறித்து இந்த பகுதியிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே சமாரியா பகுதியிலே பிலிப்பு செய்த ஊழியத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து பிலிப்புனுடைய ஊழியத்துக்கு உதவியாக வந்திருந்த பேதுருவும் யோவானும் தங்களுடைய ஊழிய பணிகளை முடித்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போய்விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு பிலிப்பு ஜெபித்து கொண்டிருக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு வழியிலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போதோ தேவனுடைய தூதன் பிலிப்புவை சந்திக்கின்றார். 26ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி தேவனுடைய தூதன், கர்த்தருடைய தூதன் பிலிப்பை சந்திக்கும் போது பிலிப்பினிடத்திலே அந்த தூதன் சொல்லுகிறார், நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொல்லி ஒரு ரூட் அவனுக்கு காண்பிக்கிறார். அவன் அதன்படியாகவே அவன் எழுந்து அந்த வழியாக அவன் போய் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரூட்ல 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கத்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் தேவனை பணிந்து கொள்ளும்படியாய் எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறான். எத்தியோப்பியாவுக்கு அவன் போய் கொண்டிருக்கிறான். அவன் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். அது நாம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இவனுக்கு எப்படி அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு யூத சமுதாயத்தோடு அல்லது யூத சமயத்தோடு ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு உடையவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 53ஆம் அதிகாரத்தை இவன் வாசித்து கொண்டு போகிறார். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அதாவது தேவதூதன் அவரோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிற தேவதூதன் அவன்கிட்ட சொல்றார், நீ போய் அந்த ரதத்துல சேர்ந்துக்கோ என்று சொன்ன உடனே அப்பொழுது உடனே பிலிப்பு ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவன் வாசிக்கிறத கேட்டு, நீங்க வாசிக்கிறவைகளின் கருத்து உங்களுக்கு தெரியுதா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆண்டவருடைய தூதன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ மனிதனை நடத்துகிற முறையை நாம் இதன் மூலம் அறிகின்றோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எவருக்காவது சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தாரானால் ஒரு தேவ மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார். அந்த மனிதன் தேவனுடைய கரத்தினாலே தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிற மனிதனாகவும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷனாகவும் அன்றாடம் தேவனை நோக்கி காலையில் எழும்பி ஜெபிக்கிற மனிதனாகவும் தேவனோடு இணைந்து தேவ சித்தத்தை அறிந்து அவன் செயல்படுகிற மனிதனாகவும் இருப்பதனாலே தேவதூதனோ பரிசுத்த ஆவியானவரோ அந்த மனிதனோட பேசுகிறார். அப்பொழுது அந்த பிலிப்பு அந்த வாக்கியத்தை கேட்கிறாப்புல, இது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறாங்க. அவன் மந்திரியினுடைய அந்த மந்திரி சொல்லுகிறான், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன உடனே ஒரு பிலிப்பு ஏறி தன்னோட கூட உட்காரு, வா என்கிட்ட வா, ஏறி வா, வந்து இது எனக்கு விளக்கத்தை சொல்லி கொடு, உனக்கு இது தெரியுமானா எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்றாப்புல. உடனே பிலிப்பு அந்த ரதத்தில் ஏறி கொள்ளுகிறான். அது எந்த வாக்கியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இதைத்தான், இந்த வசனங்களை தான் அவர் வாசித்து கொண்டிருந்தார். இது ஏசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். மந்திரி பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறார். தன்னை குறித்து சொல்லுகிறாரா அல்லது இன்னொருத்தரை குறித்து சொல்லுகிறாரா? இது எனக்கு நீ சொல்லி தருவியா என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ 35ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம், பிலிப்பு பேச தொடங்கி இந்த வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். அப்ப இந்த வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு பிலிப்பு தேவ ஆவியினாலே நிரம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மனிதனுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து அவர் வளர்ந்த விதம், அவர் செய்த செயல்கள், அவர் பேசிய வார்த்தைகள், அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறது, திரும்பி அவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறது, தம்முடைய சீஷர்களை அவர் ஊழியக்காரர்களாக அவர் நியமித்து உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதும் பரலோகத்தை வாக்களிப்பதும் அவருடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த பிலிப்பு பிரசங்கிக்கிறார். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கும் பொழுது வழியில ஒரு நீரூற்று, ஒரு நீரோடை காணப்படுகிறது. அப்பொழுது மந்திரி கேட்கிறா, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்று கேட்கிறார். அப்ப அவனுக்கு எப்படி ஞானஸ்நானம் தெரியும்? அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த இந்த பிலிப்பு மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சபையில தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான அந்த சத்தியத்தை இந்த மனிதனுக்கு எடுத்து சொன்னதுனால தான் அவன் கேட்கிறான், இங்க தண்ணி இருக்குப்பா, நான் ஞானஸ்நானம் பெறலாம் இல்லை, எனக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கலாமே என்று சொல்லி கேட்கிறாப்புல. இப்ப 37ஆம் வசனம் வாசிக்கிறோம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. அறகுற மனதோட சும்மா இந்த வசனத்தை விளக்கத்தை நீங்க அறிஞ்சிருந்து ஞானஸ்நானம் எடுக்கிறத விட முழு இருதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு தடை எதுவும் இல்லைன்னு சொன்னான். அப்போ அவன் சொல்லுகிறான், அந்த மந்திரி சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அழகாக பதில் கொடுக்கிறார். சொல்லிட்டு, எப்பா ரதத்தை நிறுத்துப்பா என்று சொல்லி சாரதி கிட்ட சொல்றான். அப்பொழுது ரதத்தை நிறுத்தினாங்க. 2 பேரும் தண்ணீர்ல, பிலிப்பு மந்திரியும் தண்ணீர்ல இறங்கினாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று கொடுத்த பிற்பாடு 2 பேரும் கரையேறி வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அங்க இல்ல, பிலிப்பு இல்ல. தண்ணீர இருந்து கரையேறின உடனேவே மந்திரி மட்டும்தான் நிற்கிறார். மந்திரிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா தண்ணீரை இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறின பிற்பாடு அந்த மனுஷனை காணோமே, அந்த மனுஷன் யாருன்னு தெரியல, இப்போ என்ன ஏறுன்னு கேட்டு விசாரிக்கிறதுக்கு முன்ன ஏதாவது அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கலாமா என்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் காணாம போய்விட்டானே, சரி இனி நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு திரும்பி போவோம் என்று சொல்லிட்டு அவன் திரும்பி போகிறான். அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு ஆழமான சந்தோஷம் அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு. ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்குள்ளே உண்டாகக்கூடிய சந்தோஷம்
அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ளே ஆழமாய் பதிந்தது. அவன் நிச்சயமாய் தன்னுடைய ஊர்ல போய் தன் குடும்பத்தாரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருப்பான். அவன் ஒருவேளை அவனை சேர்ந்து ஒரு கூட்ட மக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயம் பண்ணியிருப்பான். ஜெபிக்கிற மனிதனாய் மாறியிருப்பான். சுவிசேஷத்தை சொல்லுகிற மனிதனாக மாறியிருப்பான். ஒரு சபையை உருவாக்குகிற மனிதனாக அவன் மாறியிருப்பான். ஒரு சபையிலே சத்தியத்தை எடுத்து பிரசங்கிக்கிற மனிதனாக மாறியிருப்பான். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே சொந்தமாக்குற மனுஷனாய் அவன் மாறியிருப்பான். ஆண்டவர் பிலிப்பை அவர் கொண்டு போய் ஆசோத்துல விட்டார். அவன் அங்கிருந்து செசரியா பட்டணத்துக்கு போகிற வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய மனிதர்களே, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நாம் இடம் கொடுப்போமா? அவர் நம்மை நடத்தும் போது அவரால் யார் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அவர்களை நம் கரங்களிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை கருவியாக பயன்படுத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம் வாழ்நாளிலே ஒரு முறையாவது இந்த பிலிப்பை போல தேவனுக்கு நேராய் மனிதர்களை வழிநடத்தக்கூடிய, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நற்செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய, ராஜ்யத்துக்கென்று தேவ மக்களை சொந்தமாக்கக்கூடிய பணியை செய்வதற்கு ஆண்டவரிடத்துல நாம் கேட்போமா? நம்முடைய ஜெபம் தேவனை நோக்கி காணப்படுமானால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புவார். அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் என்றால், நாம் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் இந்த காரியத்தை நம்மை கொண்டு செய்வார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஒரு பிலிப்பை கொண்டு ஆண்டவரே, தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி அவன் மூலமா எத்தியோப்பியா முழுவதும் சுவிசேஷம் போவதற்கு வழியாக்குனீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். இந்த பிலிப்பை போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற மக்களாய் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து கூறி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்கு மக்களை ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். காலையில உம்முடைய கிருபை புதிதாக ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரம பிதாவே, ஆமென். God bless you.